இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி நான் வாழைக்காய் போட்டு குழம்பு செஞ்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கி ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. இதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஹீஸ் கிச்சன். இந்த குழம்பு செய்கிறதுக்கு வாழைக்காய் 2 நார்மல் சைஸ் வாழைக்காய் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு கடுகு 1 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். ஜீரகம் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். 10 நிமிஷம் ஊற வைக்கணும். புளி 10 நிமிஷம் ஊறினப்புறம் 200 ml தண்ணி சேர்த்து கரைச்சி புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன். கடுகு 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். கடுகு வெடிச்சிட்டு இப்போது ஜீரகம் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துடுறேன். மிளகா வத்தல். வெந்தயம் செவந்தப்புறம் வெங்காயத்தை சேர்க்குறேன். இதில் ஒரு 10-12 கருவேப்பிலையும் இதோடு சேர்க்குறேன். இதில் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். அப்போ தான் சீக்கிரம் வெங்காயம் வதங்கும். வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் இதை வதக்கணும். ஸ்டவ்வை மீடியம் விட கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக எடுத்து இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த தக்காளி இதோடு சேர்க்குறேன். தக்காளி நல்லா சாஃப்டாக ஆற வரைக்கும் வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுத்து இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வாழைக்காயை இதோடு சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விட்டுக்கணும். கோபுரமாக 3 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் எடுத்துட்டுருக்கேன். அதை இப்போது இதில் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்க்கணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு இதை 1 நிமிஷம் வதக்கி விடணும். ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, அது கருகி போயிடும். சாம்பார் பவுடர் தீஞ்சு போயிடும். இந்த மாதிரி செய்யும்போது இந்த குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும். சாம்பார் பொடி சேர்த்து வதக்கும்போது எண்ணெய் இல்லைன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வதக்கி விடணும். சாம்பார் பொடி சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விட்டப்புறம் புளி தண்ணி அதோடு சேர்க்குறேன். சாம்பார் பொடி எப்படி செய்யறதுங்கிறத ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். புளி தண்ணி சேர்த்தப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். அதில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 7-8 நிமிஷம் நல்லா இதை கொதிக்க விடணும். வாழைக்காய் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போது 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன். அதை இப்போது இதோடு சேர்க்கணும். 1 டம்ளர் தண்ணி சேர்த்து கலந்து விடுறேன். பருப்பு சேர்த்தப்புறம் 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். பருப்போட காயும் சேர்த்து நல்லா கொதிக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு சேர்த்தப்புறம் 5 நிமிஷம் கொதிச்செடுத்து இப்போது 1/2 டீஸ்பூன் வெல்லம் சேர்க்குறேன். இந்த மாதிரி வெல்லம் சேர்க்கறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துட்டு ஒருவேளை புளிப்பு இன்னும் அதிகமாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் வெல்லம் கூட சேர்க்கலாம். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது மேலாக கொஞ்சம் தாளித்து கொட்டினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான். 1 டீஸ்பூன் எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து தாளித்து கொட்டுறேன்னா ரொம்ப டேஸ்டியான வாழைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுது. இப்போ இதை சாதத்தில் கலந்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.